ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதற்கு எல்லாம் ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கின்ற அந்த வீட்டில் கூட நம்ம செய்கின்ற இந்த மாதிரியான தவறுகள், அந்த தவறுகளால் கூட நமக்கு பிரச்சனைகள் வரும். இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு கவனிக்க வேண்டிய 6 விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த 6 தவறுகள் உங்கள் வீட்டில் நடந்தாலே உங்களுக்கு பல பிரச்சனை வரத்தான் செய்யும். குறிப்பாக பணத்தில் பிரச்சனை வரும். அதிலும் பல பேருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் மட்டுமே வர தொடங்கும். இவ்வாறு இருப்பதற்கு என்ன காரணம் என்று பலரும் யோசிப்பதில்லை. சிலர் நம் தலைவிதிப்படி தான் நம் வாழ்க்கையும் இருக்குது என்று தங்களுக்கு தானாகவே சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் சிலரின் வீட்டில் அமைப்பினை பொறுத்து இவ்வாறான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். எனவே வாஸ்து சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்து வீட்டின் சில மாற்றங்களை நம்ம செய்வதன் மூலம் வீட்டில் உருவாகும் எதிர்மறை எண்ணங்களையும் பணப்பற்றாக்குறையும் நம்ம தவிர்க்க முடியும். ஏன்னா நம்ம மற்ற நேரங்களை விட வீட்டில் தான் அதிகம் நேரத்தை செலவிடுறோம். வீட்டில் நம்ம நிம்மதியாக இல்லை, அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம அதிகமாக பாஸ் பண்ண விடுறோம்னா நம்ம செயலும் சிந்தனைகளும் அந்தளவுக்கு நன்றாக இருக்காது. நம்ம நல்லா முடிவெடுத்தாலுமே அது தவறாக தான் நம்ம போய் சேர்ந்த வகையில் யோசிப்போம். அதனால் எதையுமே நன்றாக யோசிக்கணும்னா இந்த மாதிரியான 6 தவறான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா அதை கட்டாயம் சரிப்படுத்தி அதற்கப்புறம் நீங்கள் நல்ல முறையில் இருக்கலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் இந்த முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம், இந்த ஒரு தவறு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அனைத்து வீடுகள்லேயுமே நடக்கின்ற ஒன்று தான். அதாவது நம்ம எந்த ஒரு தண்ணீர் குழாயை யூஸ் பண்ணாலும் அதை நல்லபடியாக பார்த்திங்கன்னா அடைச்சிடணும். அந்த தண்ணீரை சொட்ட விடக்கூடாது. சில வீடுகளில் தண்ணீர் குழாயிலிருந்து பார்த்திங்கன்னா நீர் சொட்டி கொண்டே இருக்கும். அதேபோல் வீட்டின் சுவர்களிலும் ஈரப்பதமானது ரொம்ப நிறைந்திருக்கும். இவ்வாறு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வாஸ்துவில் சரியான விஷயமாக இருக்காது. இவ்வாறான நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் மூலம் வீடுகளில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி அருள் கிடைக்காமலே போய்விடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பைப்பில் சின்ன தண்ணி சொட்டுனா கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை சரி பண்ணுறதற்கான வழிவகையை நம்ம செய்யணும். என்ன ஒரு சொட்டு அதை சிந்து அதில் என்ன வந்துட போகுதுன்ட்டு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தால் தான் அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நம்ம இதையும் சிந்திக்கணும். நமக்கும் அது பணப்பற்றாக்குறை, பண சம்பந்தப்பட்டான அந்த பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் இவ்வாறு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல தண்ணீர் சொட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை முதல்ல எந்த வழியில் நம்ம கிளியர் பண்ணணும், இல்லை புதுசாக டேப் மாட்டினா கூட மாட்டிடணும். அதை விட்டுட்டு அதை அப்படியே சொட்டட்டும் அப்படின்ட்டு நம்ம விட்டுக்கூடாது. இதுவே நமக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகளின் கூடு. வீட்டில் கூரைகளிலோ அல்லது மூலைகளிலோ பறவைகள் கூடு கட்டுவது என்பது வாஸ்து சாஸ்திரப்படி நன்மை கிடையாது. இது வாஸ்துவின்படி வறுமையை வீட்டிற்குள் அழைப்பதாக கருதப்படுகிறது. ஏனெனில் ஒரு பறவை தனது கூட்டில் முட்டையிட்டு அது உடைந்து விட்டால் அது நம் வீட்டிற்கு தான் பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது அது நல்லபடியாக வாழ்ந்தால் சரி, இல்லை அது ஏதாவது ஒரு சங்கடத்தில் நம்ம வீட்டில் இருக்குது, அதாவது ஏதாவது அதை தீண்டிருச்சு, இல்லை அசம்பாவிதங்கள் நடக்குன்னா அது நம் வீட்டில் நம்மளைத்தான் வந்து சேரும். அதனால் அந்த கூடு இருந்தாலும் அதை பத்திரமா வேறு ஒரு இடத்துல இல்லை மரத்தில் கொண்டு போய் நம்ம வைத்து விடுவது மிகவும் நல்லது. அதனால் இதையுமே அகற்றி விடுவது நல்லது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம சொல்லும் பொழுது ஒரு விதமான ஒரு கெட்ட எண்ணம் தான் தோன்றும். அது பாட்டுக்கு இருக்குது, அதை போய் நம்ம கலைக்கணுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் தோன்றும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதாவது பறவைகள் வாழத்தான் செய்யும். சில சமயங்களில் அதுக்கு ஏதோ எதிர்பாராத சூழ்வினைகளில் அது இறக்க நேரிடும். அந்த முட்டைகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ரொம்ப நம்ம வீட்டு உயரத்துலேருந்து கீழே விழ நேரிடும். அப்போ அந்த பாவங்கள் நம்மிடம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் அதை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு எதிர்வினை தோன்றும். நமக்கே ஒரு மனக்கசப்பு, மனசங்கடங்கள் ஏற்படும். அதனால் நம்ம வீட்டு மாடியில் அங்கிட்டு ஏதாவது கூரையில் ஓரத்தில் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம பத்திரமா வேறு ஒரு இடத்துல மரத்துலேயோ எங்கிட்டோ நம்ம வைத்து விடுவது மிகவும் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே கிழிந்த காலணிகளை வைத்திருக்கக்கூடாது. கிழிந்த ஷூ, செருப்பு வீட்டில் இருப்பதனால சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்.
எனவே உடனடியாக இவற்றையுமே அப்புறப்படுத்த வேண்டும். கிழிந்த செருப்புன்னு கிடையாது, மற்ற எந்த உடைந்த பொருட்களாக இருந்தாலுமே வீட்டில் நம்ம வைத்திருக்கக்கூடாது. இது எல்லாமே எதிர்வினைகளை தான் கிளப்பும். அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள், இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாதப்போ அது துருப்பிடித்துரும். அதனால் நமக்கு துன்பங்கள் ஏற்படும் அப்படின்னும் குறிப்பிடப்படுது. அதனால் தேவையில்லாத பொருள், யூஸ் பண்ணாத பொருள் எல்லாத்தையுமே நம்ம அகற்றி விடுவது நல்லது. நம்ம தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம ஒரு இடத்துல போட்டு குமிச்சு வச்சுருப்போம். அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் யூஸ் பண்ணல. நம்ம செருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக கிழிஞ்சிருக்கும், அதை வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுவும் நமக்கு ஒரு கேடு தான். முடிஞ்சால் அதை நல்ல முறையில் தச்சு யூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணணும். இல்லைனா அதை தூர போட்டு வேறு ஒன்று வாங்குறதுல மிகவும் நல்லது. அதை விட்டுட்டு அதையே பார்த்திங்கன்னா கிழிஞ்சதே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவது அது நமக்கும் அது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். வீட்டினுடைய வாஸ்துக்கும் அது ஒரு குறைபாடை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதற்கப்புறம் உடைந்த பொருட்கள், வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் கண்ணாடி உடைந்திருந்தாலும் அவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா ராகுவை குறிப்பதனால அவை உடைந்திருக்கும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு மன வலியையும் பண பற்றாக்குறையையும் ஏற்படுத்துகிறது. அதே போல் வீட்டின் சுவரில் விரிசல் இருந்தாலும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகும். அதனையுமே உடனே சரி செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டுமே உங்கள் வாழ்க்கை முறையில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையுமே சரி செய்து விடுவது மிகவும் நல்லது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்வினைகளை தான் கிளப்பும். முடிந்தளவு அப்பப்போ நமக்கு அந்த நிதிகளில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைத்து இதற்கு இது சரி பண்ணணும் அப்படின்னு ஒதுக்கி வைத்து பண்ணணும். நம்ம அதை பாட்டுக்கு விட்டுட்டோம்னா அது நமக்கு காலம் பூரா ஒரு முன்னேற்றம் அடைய விடாமல் நம்ம வீட்டில் முடக்கி வைத்து விடும் அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத பழைய பொருட்கள், குப்பைகள் ஒரே இடத்துல சேர்ப்பது அதுவுமே நமக்கு கேடு தான். இவ்வாறு செய்வதால் அந்த இடத்தில் ஓட்டை சேர்ந்து அந்த இடமே பாலடைந்து போல் மாறிவிடும். இவற்றை உடனே சுத்தம் செய்து விட வேண்டும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் வறுமையும் வேதனையும் தான் நிறைந்திருக்கும். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத பொருள், முன்பே கூறின மாதிரி குப்பைகள் அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டை நம்ம சுத்தம் பண்ணாலும் சரி, கிச்சனில் நம்ம காய்கறி சமைச்சது, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த குப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே நம்ம பறிச்சு விட்டுறக்கூடாது. டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சிருச்சா அடுத்து கிளியர் பண்ணிவிட்டு குப்பை வாளியில் நம்ம போட்டு அந்த குப்பையை சேகரிப்பதற்கென்று ஆளுங்க வருவாங்க. இல்லைனா அதை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் பார்த்திங்கன்னா அனுதினமும் அன்றைய நாள் சேர்ந்த குப்பைகளை போட்டு விடணும். நம்ம தினந்தோறும் சேர்த்துக்கிட்டு வாரத்துக்கு மாதத்துக்கு நம்ம வைத்திருப்பது அதுவுமே நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். இந்த விஷயங்களை நீங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடித்து பாருங்கள். நீங்கள் பொருளாதார தடையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவீங்க. அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணவரவு எல்லாமே கட்டாயம் இந்த விஷயங்களை நீங்கள் கண்கூடியாக பராமரித்து பார்க்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கை மேலோங்கும் அப்படிங்கிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓடாமல் இருக்கும் கடிகாரத்தையும் வீட்டில் மாட்டி வைக்கக்கூடாது. உடனே அவற்றை பழுது பார்த்து சரி செய்ய வேண்டும். பழுதடைந்த கடிகாரத்தை வைத்திருப்பதனால நீங்கள் செய்ய நினைக்கும் வேலைகளை துவங்குவதற்கு பல தடங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். வாஸ்துவின்படி இதுவுமே பார்த்திங்கன்னா தீமையை உண்டாக்கும். ஆனால் ஓடாமல் இருக்கும் இந்த கடிகாரம், இல்லை ஓடாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்தாலுமே இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது அதையும் நம்ம டக்குன்னு சரி பண்ணணும். இவைகள் நிற்க நிற்க நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஓட்டமானது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான். அதனால் கடிகாரம் எப்பொழுதுமே ஓடாமல் இருக்கக்கூடாது. டக்குன்னு அதை பேட்டரி போட்டு பார்த்திங்கன்னா மாற்றிடணும். இல்லைன்னா அதை கழட்டி தூர வேறு இடத்துலையாவது வச்சு விடணும். நம்ம சுவத்தில் மாட்டி அது ஓடாமல் இருக்கக்கூடாது. இவ்வாறு வீட்டில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்காமல் பொருட்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதனை மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து பாருங்கள். நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் மேற்கூறிய விஷயங்களை இன்றிலிருந்தே உங்கள் வீட்டில் ஏதாவது தவறு நடந்திருக்கான்னு பார்த்து அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். நாளையிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறதான். கட்டாயம் இதை முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.